மீட்போம் அப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த பயணம் தமிழகத்தை மீட்போம்னா யார்கிட்ட அடமான வச்சிருக்கீங்களா? மீட்போம்னா யார்கிட்ட இருக்கு அடமானமா மீட்க தெரியும்? இவனால மீட்காம என்ன பண்ணிட்டு சொல்லுங்க, இங்க வருங்க. சும்மா ஏதாவது தெரியுதுன்ற வசனமா சொல்ல வேண்டியதா? இல்லம் தேடி வீடு தேடி அரசு, ஓர் அணியில் திரள்வோம். ஒரு அணியில் எதுக்கு திரளணும்? ஜிஎஸ்டி எதிர்த்து போராடவா? இல்ல நீட் தேர்வை ரத்து பண்ணவா? இல்ல காவிரி நதிநீர் உரிமையை பெறவா? இல்ல கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஓர் அணியில் திரண்டு போராட போறோமா? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எதுல போராடி, எதுக்காக போராடி, எதுக்காக வெல்லுது? தொகுதி சீரமைப்பு. தமிழ்நாட்டுல தொகுதியை சீரமைக்கிறேன்னு நாசம் பண்ணதே ஐயா கருணாநிதி தான். எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல குவிந்து வாக்கு இருக்க கூடாதுன்னு பிரிச்சு பிரிச்சு சுக்கு சுக்கா போயிட்டு, உங்களுக்கு தெரியாத புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இருக்குல்ல, அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா? அதுக்கு இருக்காங்களா? எல்லாத்தையும் சிதைச்சு போட்டதா வருது. அவங்க சீரமைப்பை பத்தி பேசுறாங்க. இந்த நாட்டுல விடுதலைக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு பேர் இருந்தீங்க? 30 கோடி இருக்கும்போது 543, இன்னைக்கு 150 கோடி இருக்கும்போது அதே 543 பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தான் இருக்கு. அது 6 தொகுதியா இல்லாம 3 தொகுதிக்கு 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்னு கொண்டு வான்னு ஏன் பேச முடியல? ஏன் பேச முடியல? ஏன் அதை கொண்டு வர முடியல? சும்மா ஓரணியில் திரளும், ஓரணியில் திரளுமா? எதுக்கு? மொத்தமாவே திரளும். எந்த நோக்கத்துக்காக போராட போறோம்? தமிழ் ஆட்சி மொழியா வரப்போகுதா? சொல்லுங்க. நீங்க வீர்னு பாருங்க, முதலமைச்சர் வங்க மொழிக்காக அப்படி ஆதரிச்சு பரிந்து விரிந்து பேசுறது. ஏன் மொழியில அங்க ஒரு கடிதம் வர மாட்டேங்குது ஒன்றிய அரசு எடுத்திருந்து, அது இந்தி இங்கிலீஷ்ல தான் வருது. இவங்களே இப்பதான் தமிழில் அரசாணை அனுப்பப்படும், அரசாணை வெளியிடப்படும். இவங்களே எதுக்கு ஓரணியில் திரளணும்? எல்லாரும் கூடி மடையை வெட்டி வைப்போமா? கூடி கொள்ளையடிப்போமா? கூடி லஞ்சம் பெறுவோமா? கூடி குடிப்போமா? டாஸ்மார்க் திறந்து வச்சு எதுக்கு ஓரணி? எனக்கு வயிற்று பசி கிடையாது, என் இனத்தின் வரலாற்றின் பசி. என்னோட வருகிறவன் லட்சி என்னிலும் உறுதியான லட்சியவாதான் வருவான். இந்த அற்ப பதவிக்கு உங்களுக்கு சொல்லுங்க, தற்காலிக தோல்விக்காக நான் நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவி கொள்ள முடியாது. ஏன்னா என் தலைமுறை நாசமாயிடும். நான் கட்சி நடத்துறது என் நிக்கிற இவனுக்கு இல்ல, இவனுக்கு தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். என் முன்னோர்கள் அப்படி செய்யாதவனதுனால நான் இன்னைக்கு முச்சந்திலிருந்து கத்துறேன். ஆனால் எனக்கும் பின்னாடி வர்ற என் தலைமுறை எங்களை போல தவிச்சு கையேறு நிலையில் நின்றக்கூடாதுங்கிறதுல பெரிய கவனமா நான் இருக்கேன். அதனால 4-3 சீட்டை கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கேட்டீங்க. கூட்டணி வச்சு 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ எம்பி எல்லாம் போனாங்களா? அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு சேவை. நான் கேக்குறது, சட்டசபையில சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல பேசுவதை விட மக்கள் மன்றத்துல பேசுறதுக்கே கோடி செய்தி இருக்கு. அங்க போனவங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க? அவங்க பேசுறதை விட சீமான் பேசுறது வந்து வலிமை கொடுக்கிறாங்க. அத நீங்க சொல்றீங்களா? அதை இப்படி சொல்லுங்க மக்களுக்கு. அவன் குரல் அங்க போகணும், அப்ப வலிமையா இருக்குன்னா வெள்ள வச்சு அனுப்பணும். புரியுதா? அது என்னைய போய் நீ போகுது என்னையும் கொண்டு போய் ஒன்னாத்தி பார்ட்டி ஆக்கிட்டு, நான் நம்பர் 1 பார்ட்டியாக வந்தவன், நீங்க ஒன்னாத்தி பார்ட்டி ஆகி இப்ப பாருங்க ஒரு இது நடக்கும் பாருங்க. இவர் எந்த கட்சியோட போவாரு, இவர் எங்க போவாரு, இவர் யாரோட போவாரு, அந்த இதுல சொல்லல. அன்னைக்கு அவரை வச்சிருந்தாரு, இன்னைக்கு இவரை யார் வச்சிருக்கா? அந்த கதையை நடந்துகிட்டு இருக்குது. பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனா பொலிட்டிக்கல் பிசினஸா? எந்த சித்தாந்தத்தை காப்பாத்த நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒரு நாள் இங்க திட்டிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் இங்கிட்டு போறீங்க. சீட்டும் நோட்டும் தான் உங்க இலக்குனா எப்படி மக்களின் நலன் சார்ந்த அரசியல் இருக்கும்? என்னைவாத விட்டுருங்க. என்னை எதுக்கு போய் யார் அடிச்சாலும் தாங்கிறதுக்கு ஒருத்தன் வேணும்ல, அதுக்கு என்னைவாத விட்டுருவீங்க. என்ன தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியல 7 லட்சம் வட இந்தியர்களை சேர்க்கிறதா ஒரு தகவல் பரவி சேர்ப்பாங்க. இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணி சொல்றாப்புல, அது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்றாரு. திமுக அதை பத்தி பேசாது.
திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்குறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிட்டு பேசிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் போக சொல்ல மாட்டான். இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான். என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான். என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள். பன்னெடுங்காலமாக வழிதாங்கி வழிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும். இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இமய வரை இருந்த நான் எப்படி இங்க காலடியில கொடுக்கணும்? நான் இருந்தேன்னு சொல்றது பெருமைக்கு. அரசியல் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கரே சொல்றாரு. அதை மறுக்கிறீங்களா? இந்திய பொறுத்து இன்னும் வரி அதிகமா போடுவேன் அப்படின்னு ஆணித்தரமா பேசிட்டு இருக்கிறாரு. இது அண்ணனுடைய கருத்து. நான் வரவேற்கிறேன், போடட்டும். அப்போது உங்களுக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம். அவன் சொல்றான் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றிட்டோம்னு. இது நான் என் நாடு என் தேசம் இருக்கேன். அவனுக்கு சந்தையா இருக்கு. எப்படி இருக்கு? அவன் சொல்றான் ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாதுன்னு. நீ யாருடா? இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லிருப்பியா? சொல்லுங்க. அந்த நாட்டுல போய் பேசிட்டு வந்தது, அமெரிக்கால போய் பேசிட்டு வந்தது. நீ என் நாட்டு பாதுகாப்புல நீ தலையிடாதேன்ட்டு. அந்த மாதிரி தலைவர்கள் இப்ப உண்டா? நீ என்னைக்கு தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷனை ஏத்திட்டு கையெழுத்து போட்டியோ அன்னைக்கு முடிஞ்சிட்டது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்கிற ஆளா ஆயிட்ட.